அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தது வரவேற்கத்தக்கது என்றும் மாணவர்களின் போராட்டத்திற்கு மத்திய அரசு செவிசாய்த்துள்ளது என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நீட் தேர்வு விவகாரத்தில் நாடு முழுவதும் மாணவர்களின் அமைதியான போராட்டத்திற்கு மத்திய அரசு பணிந்துள்ளதாகவும் இது மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் தெரிவித்துள்ளார். கல்வியை மாநில அரசின் பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். கண்டிப்பாக மாணவர்களுடைய கடுமையான போராட்டம், மாணவர்களுடைய போராட்டத்திற்கு கண்டிப்பாக ஒன்றிய அரசு செவிசாய்த்திருக்கிறது. பட் இது ஒன்று மட்டும் சொல்யூஷன் இல்லை, அது வரவேற்கத்தக்கது. நீட்டு வேண்டாம், நீட்டில் தவறு நடக்குதுன்னு இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் கழிச்சு 3 வருடம் 4 வருடம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்ட பிறகு ஒரு ராஜினாமா வச்சு இதை கவர் அப் பண்ணுறது மட்டும் இதுக்கு சொல்யூஷன் இல்லை. இது ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசுடைய இவங்களோட தவறான கொள்கை முடிவு எல்லாத்துலேயும் வச்சு நம்ம வந்து கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு எடுத்துட்டு வரணுன்றது நம்மளுடைய பிரதான கோரிக்கை. கல்வி மாநில பட்டியலுக்கு எடுத்துட்டு வராமல் நம்ம இவ்வளவு பிரச்சனையில ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலும் எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் மாணவர்கள் எல்லா தரப்புலையும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கல்வி மாநில பட்டியலுக்கு வேணும், நீட்டு தேவையற்றது, இது மாதிரி பல கோரிக்கைகள் இருக்கு. ஆனால் முதல் கட்டமாக இதற்கு இந்த ராஜினாமா பண்ணியிருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், நீட்டை ரத்து செய்யப்படணும். இது அனைத்தும் வந்து ஒன்றிய அரசு விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும்.